தீபாவளிக்கு வந்து கிஃப்டா வந்திருக்கு. ஸ்லிப்பர் வந்து சூப்பரா இருக்குங்க. நேம் சொல்லுங்க. இதுவும் ஒண்ணான்னு கேட்குறேன். ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல் விலாகாக கொடுத்துருக்கேன். பாப்பாவுக்கு 1 டே முன்னாடியே பாப்பாவுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக ஸ்வீட்டு காரம் எல்லாமே வந்துருச்சு. அதாவது ஒரு பாக்ஸில் வந்து ஸ்வீட்டு காரம் கேக் எல்லாம் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து பேக்கரியில் சொல்லியே பாக்ஸாகவே தனியாக போட்டு வாங்கிட்டோம். அந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் என் ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்கள். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளம் கேக், ஒரு ஜாங்கிரி அண்ட் மிக்சர் ஃபினிஷ்ட். அப்புறம் மேலே ஒரு சாக்லேட் வச்சு ஃபில் பண்ணணும். இவான் எட்டி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது பர்த்டே அன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு பின்னாடி ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சு பாப்பாவுக்குன்னு ஒரு ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணோம். அதை ரெடி பண்ணி செட் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை ரெடி பண்ணிட்டோம். பாப்பாவோட ஃபஸ்ட்டு காஸ்டியூம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஹஸ்பண்ட் பாப்பா தான் கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பத்தி சூடம் அதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு சாமியும் கும்பிட்டுட்டு பிள்ளையாரை தான் போய் பார்க்க போனோம். கோயில் வந்து முருகர் கோயில் வந்து பூட்டியிருந்தாங்க. சரி சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பாப்பாவை அங்கே நிற்க வச்சுட்டு 2-3 ஸ்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு க்யூட்டாக இருந்தாங்க பாப்பா. அதோட வீட்டுக்கு வந்துவிட்டோம். வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரே டெக்கர் வேலை தாங்க பயங்கரமாக நடந்துட்டு இருந்தது. பலூன்ஸ்லாம் ஊதி எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க டெக்கருக்காக. சூப்பராக இருந்துச்சு. ஃபைனல் அவுட்புட் வந்து எங்கள் அண்ணி என் தம்பி எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு ஆட்டோவில் தான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் வந்து பிரியாணி செய்யணும் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. சரி திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஆட்டோவிலே போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்மளும் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி செஞ்சது யாருன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அத்தா தான் செஞ்சாங்க. என் ஹஸ்பண்டும் கூட அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரியாணி பக்காவாக இருந்துச்சு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டாக இருந்துச்சு செய்யும்போதே. ரைஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வெட்டி கொடுத்துட்டு அப்புறமா பாப்பா கூட இருந்தேன். பாப்பா பார்த்துட்டு இருந்தேன். சைட் டிஷ்ஷில் வந்து ஆனியன் ரைத்தா அண்டு உப்பு கறி செஞ்சாங்க. உப்பு கறி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்கவே அப்படி நெய் மிதக்க தெரியும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பாக்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால அதில் வந்து ஒரு ஜூஸ் பாட்டிலும் அப்புறமா ஒரு மஞ்சும் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு தான் வச்சுருந்தோம். ஸோ வந்துட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஓரளவு பேக்கேஜ் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். வந்ததுக்கப்புறமா ஒருத்தருக்கும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. கரெக்டாக சாப்பிட்றதுக்கே டைம் வந்து 3 o'clock மேலே ஆயிடுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கேக் கட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு பர்த்டே கேக்கு வந்து எங்கே ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழக்கரையில் ஹோம்மேடாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பர்த்டே கேக் வந்து பட்டர்ஃப்ளை தீமில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக கேக் வந்து சூப்பராகவே அழகாகவே டெலிவர் பண்ணிட்டாங்க. முட்டாய் எடுக்கறானே வெயிட் பண்ணுமா நீ நேரா வச்சு இங்க பாரு இங்க பாரு நீ பாருமா குடுத்துட்டு அப்படி இங்க பாருமா பாப்பா விட்டுருங்க நீ பாரு ரைட் தம்பி நீ பாட்டு பண்ணலாம் ஆமா டைம் இல்ல அங்க குடுத்து நீ மட்டும் இங்க பாருங்க பாப்பா இங்க இருக்கு அங்க பாரு பாருமா ரெண்டு பேரும் இங்க பாரு கொஞ்சம் மோத கீழ டவுன் பண்ணு இந்த பொண்ணுக்கு லைட்டா குடுத்துரு இவன் இங்க பாரு அவங்க ரெண்டு பேரும் தான் பாடுங்க இங்க பாரு சரி அக்கா குடுங்க இப்ப பாக்கு அப்படியே குடுத்துறீங்க பாருமா இங்க பாருங்க சரியா ரிங் போயிட்டே இருக்கு தம்பி அந்த கேக் ஒன்னு வெட்டி கொடுமா கையில ஜெப்போ போடா சரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிங்க பாருங்க டீச்சர் அப்படிங்க பாருங்க பாப்பா பாப்பாவுக்கு ஒன்னு கேண்டில் ரைட் கேண்டில் நீ வேற தப்பா நினைச்சறாதே நல்லா இருக்காக்கா நல்லா இருக்கா சாப்பிட்டு
கட் பண்ணி கொடுமா கவர்ல நம்பர் காட்டு. ஆமா போன் அடிச்சுட்டாருங்க சாங்க மாமா திரும்பி இல்ல மாமா திரும்பி இல்லங்கம்மா மதா நீங்க பாரு அப்படியே பாரு கொடுத்துறீங்க பாரு அது நல்லா வாய பாரு கேக் கட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தராக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கேக்லாம் வெட்டி விட்டாங்க பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் அன்னி கூடலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். சும்மா கை மட்டும் அப்படியே சார் இங்க பாருங்க சார் இங்க பாருங்க சார் இங்க பாருங்க சார் நீங்க பாருங்க சார் இங்க பாருங்க சார் எல்லாரும் இங்க பாருங்க அத புடிக்க முடியல கை ஆடுது எனக்கு கல்யாணம் பொண்ணு பாரு பெரிய ஆக்சுவலாக பாப்பாவுக்கு ட்ரெஸ் வந்து வயலட் கலர் தான். இந்த தீமில் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸு வந்து அந்த கலரில் வந்து சூஸ் ஆயிருச்சு. ஆனால் கொஞ்சம் தீம் பேஸ் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் ஸ்கூல்லேருந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க முன்னாடி வச்சு தான் ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணோம். அப்புறம் மை ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவோட அவுட்புட் எப்படி இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் அவுட்புட் வந்து அவங்களுக்கு இதுதான். பர்த்டே அன்றைக்கி மார்னிங் வந்து பட்டு பாவாடை போட்டிருந்தோம். செகண்ட் இது சரி நல்லபடியாக கேக்லாம் கட் பண்ணிவிட்டு ஒருத்தராக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருந்தோம் தொடர்ந்து. வயலட் கலர் ட்ரெஸ்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கலரை சேஞ்ச் பண்ணிட்டோம். ரெட் கலரில் அடுத்த ஃப்ராக்கு போட்டுட்டோம். ஆக்சுவலாக பாப்பாவுக்கு இதுவும் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரெஸ் தான். சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கு மார்னிங்லேருந்து சரியாக தூக்கம் இல்லை. ஸோ அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆச்சு. ஸோ லைட்டாக அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறமா ஓகே ஆகிட்டாங்க ஓரளவுக்கு. பாப்பாவுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃப்ரேம் வந்து கிஃப்டாக வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு அகெயின் ஃபோட்டோஸ்க்காக பட்டு பாவாடை சட்டை போட்டு குட்டி பசங்க கூட விளையாட விட்டுருந்தோம். சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே க்யூட்டாக இருந்தாங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிருச்சு. மண்டையை பாருங்கள் மக்களே, ரொம்ப டல் ஆயிடுச்சு. இது வந்து எங்கள் அண்ணி வந்து மெஹந்திலாம் வச்சுருக்காங்களா, இதை காட்டணுங்கிறதுக்காகவே ஒரு வீடியோ எடுத்திருக்கு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆர்டிஸ்ட் வேறு யாரும் இல்லை, நான் தான். ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து இந்த டெக்கரில் வந்து லைட்டிங் செட்டப் ஆல்சோ வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் செட்டப் பண்ணி பார்த்துட்டு நான் டெக்கர் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2-3 ஸ்டில் எடுத்தோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே லைட்டிங் செட்டப்ஸோட. அப்புறமா வந்து கிஃப்ட்டு வந்து அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன இந்த மாதிரி குத்துற மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. எவன் கொடுத்தது? இது வந்து இவான் டாடியோட ஸ்டூடண்ட் கொடுத்தது. இது கிட்டுன்னு நினைக்கிறேன். ஹேப்பி பர்த்டே இவானி. சரி அம்மா போயிட்டு அண்ணே சரி போய் கொடுத்துட்டு வரேன். நான் கிளம்பிட்டு போனடி கொடுத்துட்டு வந்துருங்க, கிளம்பிடுவாங்க. 9 மணிக்கு. அம்மா மணி ஆயிருந்துட்டா நீங்கள் கொடுத்து டக்குன்னு வந்துருங்க. சரி 9 மணிக்கு வந்து சாப்பாடு பாக்ஸில் போட்டு சரி சுட்டு பாக்ஸில் சரி அதே போங்க. இத பார்க்க வந்து இவான் டாடி மூஞ்சி மாதிரியா இருக்காங்க. வாயா மாதிரி அது டூர் போமா இந்த அங்க இருக்குல சாரு அடுத்து எல்லாரும் பொண்ணு இருந்துச்சுனா அதுக்காக எங்க பழி வாங்கிரோம்.
பண்ணிட்டு வா. ரொம்ப கஷ்டமா இருக்கு guys. இத்தனை டேப் போட்டு ஓட்டி. அடுத்த வாட்டி நம்மலாம் gift யாருக்காவது பண்றோம் அப்படின்னா இத்தனை டேப்லாம் ஒட்டக்கூடாதுப்பா. உண்மையான கஷ்டப்படுறோம். ஓபன் பண்றேன். எங்க அண்ணன் போட்டோல காட்டு. ரொம்ப டேமேஜ் வாவ், ஒரு அழகான வாவான ட்ரெஸ்ங்க. ஆனியன் கலர்ல. இந்த மாதிரி எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். செமையா இருக்குல்ல? இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு guys? இந்த கலர் நல்லா இருக்கு. மயில் கலர். பாப்பாக்கு ஒன்று இருக்கு அச்சுக்கு. ஆக்சுவலா நாங்களும் ஒரு பொட்டிக் மாதிரி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். என்ன சொல்றீங்க? கலெக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க guys. இங்க பாருங்க. அச்சப்பா டான்சிங் டாக். இங்க பாருங்க, வீடியோல காட்டுங்க. இது கிட்ட கிட்ட. இந்த மாதிரி பார்த்தா ஹாப்பி ஆகும். இவானி மச்சான் இவானி இந்த வீடியோ கிடைக்குது. Wow, இந்த dress சூப்பரா இருக்கு. ஆனா நல்லா மோஸ்ட்லி இருக்கு. நிறைய பேர் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸஸ்ல எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க், இந்த ஸ்டோன் ஒர்க் அதிகமா இருக்கு. இது எல்லாமே சூப்பர் சூப்பர். இது கவுனம் இது நம்ம வெயி. ரெண்டுமே மிடி. வினோகா மென்ஷன் பண்ணுங்க. Wow. அது ஒயிட் கலர் பாவாடை அதுக்கு. அது ஒயிட் கலர் பாவாடைடா அதுக்கு. எல்லோக்கு. நேம் மென்ஷன் பண்ணுங்க. வினோகா திருப்புடா பாவாடை திருப்புடா. இந்த பாவாடை சேர்த்து தான் வருது. திருப்புல பாவாடைய டிசைன் அந்த பக்கம் இருக்கு. அது அதுக்குள்ளது அதுக்குள்ளது. இந்த ட்ரெஸ் வாவ் சூப்பரா இருக்கு. ஷூ கட்டல கலெக்ஷன்ஸ். பாப்பாடு ஷூ. ஓ மை காட், ஷூ காணோம். அம்மா அந்த ஒரு அட்டை பாக்ஸ்குள்ள போட்டாலே. ராதிகா எடுத்துட்டு வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இவானிக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஆனா இவானி கொஞ்சம் நல்லா பெரிய பிள்ளையா வளர்ந்து இன்னும் 4 வருஷம் ஆயிரும். அங்கடி அந்த ரூம்ல அட்டை பாக்ஸ்குள்ள வச்சா அம்மா. பெரட்டி வச்சிருக்கோம் ட்ரெஸ். மேல இருக்கு. இந்த கலெக்ஷன்ஸ் மாடியில தான் இருக்கு நிறைய. இது வந்து ஒரு கால் பாதி தான் இருக்கும். இதெல்லாம் கீழே உள்ள கொஞ்சம் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்கு? இது வந்து ஒரு கோட் மாதிரி இருக்கு. இந்த ட்ரெஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இது அந்த கலர் நம்ம எடுத்துகிட்டு வந்த கலரு. பேண்ட்டு வேணும்னா போட்டுக்கிடலாம். ம் இப்போதைக்கு அவளுக்கு பேண்ட்டு போடாமல் போட்டுக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு பேண்ட் போட்டுக்கலாம். இருந்த செருப்பு ஒழுங்கா வச்சுக்கோ, அப்பதான் காட்டுற மாதிரி வீடியோல கூட வைரல் ஆகி ஆயிராதீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு guys. இந்த இது வந்து ஸ்லிப்பர் ஆக்சுவலா. இந்த ஸ்லிப்பர் ஆல்சோ தீபாவளிக்கு வந்து கிஃப்டா வந்திருக்கு. ஸ்லிப்பர் வந்து சூப்பரா இருக்குங்க. நேம் சொல்லிடுங்க. இதுவும் ஒண்ணான்னு கேட்கக்கூடாது. நல்லா இருக்கு. யார் எடுத்துன்னு நீங்க சொல்லுங்க. வினோக்கா எடுத்து கொடுத்தது. வினோக்கா தான் வரவே இல்லையே. அச்சப்பா பேரே மாத்திட்டாங்க. அச்சப்பா கொஞ்சம் பேர் மாறிடுச்சுன்னா மக்கள் நினைச்சுக்கோங்க. விஜி வினோ எல்லாம் ஒரே வீட்ல உள்ள ப்ராடக்ட். அவ்வளவுதான் ஓகே. ஓகே गाइस, எல்லாத்தையும் ஓரளவு பேக் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.